ஹாய் ஆல், இன்னைக்கு எக்ஸசைஸ் 3.16ல ஃபர்ஸ்ட்ல தேர்ட் சப்டிவிஷன். ஸோ நம்மள என்ன கண்டுபிடிக்க சொல்றாங்க? நேச்சர் ஆஃப் சொல்யூஷன் கண்டுபிடிக்க சொல்றாங்க. சரியா? இப்போ நம்ம என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் பார்க்க சொன்னேன், ஆமாவா? இந்த ஈக்குவேஷன்ல வேரியபிள் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க? எக்ஸ். ஸோ அப்போ நீங்களும் வெறுமனே எக்ஸ்ன்னு மட்டும் போட்டுட்டு அதுக்கப்புறம் 3 டேர்ம் இருக்கு, இந்த 3 டேர்மையும் இந்த வரிசையில எழுதிருங்க. சரியா? ஃபர்ஸ்ட் காலம்ல எழுதிக்கோங்க. எக்ஸுக்கு கீழே எக்ஸ் ஸ்கொயர், அப்புறம் எக்ஸ், அப்புறம் 7. சரியா? இப்போ நான் எக்ஸுக்கு ஃபர்ஸ்ட் ரோல நம்பர்ஸ் போடணும். நானா என்னோட இமேஜினேஷனுக்கு என்ன நம்பர் வேணா போட்டுக்கலாம், என்னோட கம்ஃபர்டபுள்னஸ்க்கு எந்த நம்பர் வேணா போட்டுக்கலாம். ஆனா நான் என்ன சொல்லியிருந்தேன், ஒரு அப்படி நம்பர் நம்ம போடுறதுக்கு முன்னாடி கொஸ்டினுக்கு ஏத்த மாதிரி போட்டுக்கிறது நல்லது அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் நம்ம இந்த ஈக்குவேஷனை எடுத்து எழுதி இதுக்கு 3 ஃபேக்டரைசேஷன் எடுப்போம். ஞாபகம் இருக்கா? இந்த மாதிரி எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் எக்ஸ் பிளஸ் 7 இருக்குன்னா லாஸ்ட் டேர்ம் இங்க போட்டு நடுவுல 1 இருக்கு. ஸோ எக்ஸ் தான் இருக்கு, எந்த நம்பரும் இல்லைன்னா நாமளே என்னென்ன அசியூம் பண்ணிக்கணும்? 1 இருக்கிறத அசியூம் பண்ணிக்கணும். சரியா? இப்போ இங்க 2 நம்பர் போடணும், அந்த 2 நம்பரை மல்டிப்ளை பண்ணா 7 கிடைக்கணும், ஆடோ சப்ட்ராக்டோ பண்ணா 1 கிடைக்கணும். அன்பார்ச்சுனேட்லி அப்படி ஒரு நம்பரே இல்லைங்கண்ணா. சரியா? இந்த ஈக்குவேஷனுக்கு உங்களுக்கு சொல்யூஷனே இல்லை. தெர் இஸ் நோ சொல்யூஷன். ரைட்டா? அப்போ நானா என்னோட அசம்ஷனுக்கு என்னோட கன்வீனியன்ட்டுக்கு என்ன நம்பர் வருதோ, எந்த நம்பர் வேணுமோ நானா அசியூம் பண்ணிக்கலாம் எக்ஸுக்கு. சரியா? இப்போ பாருங்க, -2 -1 0 1 2 3 நானா அசியூம் பண்ணிக்கிட்டேன். நீங்க அப்படி எந்த நம்பர் வேணா அசியூம் பண்ணிக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரியா? நான் நெகட்டிவ்ல 2 வேல்யூ, பாசிட்டிவ்ல ஒரு 3 வேல்யூ எடுத்திருக்கேன். புரிஞ்சுதாக்கண்ணா? ரைட்டு. இப்போ x வந்து எனக்கு -2, அப்போ x ஸ்கொயர் 2 2s are 4, 1 1s are 1, 0 into 0 0, 1 1s are 1, 2 2s are 4, 3 3s are 9. முடிஞ்சு போச்சு. ரைட்டா? அடுத்தது இங்க பாருங்க, x தான் இருக்கு. ஸோ x என்ன, அதை அப்படியே எடுத்து எழுதுங்க போதும். x என்ன இருக்கோ அதை அப்படியே எழுதுங்க, ஈஸி. அடுத்தது எந்த ஒரு வேரியபிளும் இல்லாம வெறுமனே நம்பர் இருந்தா அந்த நம்பரை மட்டும் நான் இங்க அப்படி எழுதிப்பேன். ஆமாவா? நம்பரை மட்டும் எழுதிப்பேன். இப்போ நல்லா கவனிங்க. இப்போ இந்த ரோவை மட்டும், இந்த காலமை மட்டும் சால்வ் பண்றோம். பாருங்க, பிளாக்ல போட்டிருக்கிறது மட்டும். ஸோ 4 + 7 இங்க போட்டா 4 - 2 + 7. ஸோ இதை ரெண்டுத்தையும் ஆட் பண்ணீங்கன்னா 11, 11 - 2 9. ஸோ அப்போ இங்க 9. அடுத்தது இங்க 1 - 1 + 7. ஸோ அப்போ 8 - 1 7. முடிஞ்சு போச்சு. அடுத்து இங்க வெறும் 7 மட்டும் இருக்கு, 7. அடுத்தது இதை மட்டும் தான் ஆட் பண்ணணும், மேல இருக்கிறத ஆட் பண்ணிடக்கூடாது. சரியா? இதுல ரொம்ப கான்சியஸா இருக்கணும். நிறைய பேர் இதையும் சேர்த்து ஆட் பண்ணிடுவீங்க, அப்படி பண்ணக்கூடாது. 7 + 1 8, 8 + 1 9. அடுத்தது இங்க எல்லாத்தையும் ஆட் தான் பண்ண போறோம். ஸோ நோ இஷ்யூஸ். 4 + 2 6, 6 + 7 13. ஓகே. அடுத்தது இது 7 + 3 10, 10 + 9 19. முடிஞ்சு போச்சு. ஸோ இப்போ இதெல்லாம் என்னது? எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் எக்ஸ் பிளஸ் 7. இந்த மூணுத்தையும் சால்வ் பண்ணி தானே உங்களுக்கு இது கிடைச்சது. ஸோ அப்போ இது அடுத்து நம்ம என்ன பண்ண போறோம்? நல்லா கவனிங்க. பிளாட்னு போட்டு மேல இருக்கிற நம்பரை ஃபர்ஸ்டும் எக்ஸ்ல நம்ம என்ன அசியூம் பண்ணமோ அந்த நம்பரும், கடைசியா நம்ம ஃபைனல் அவுட்புட் என்ன கிடைச்சது? எக்ஸ்ல 2ன்னு போடும்போது ஃபைனல் அவுட்புட் என்ன கிடைச்சது? 9. இதையும் அடுத்தது எக்ஸ்ல -1ன்னு போடும்போது ஃபைனல் அவுட்புட் என்ன கிடைச்சது? 7. அடுத்தது எக்ஸ்ல 0 போடும்போது ஃபைனல் அவுட்புட் 7, எக்ஸ்ல 1 போடும்போது ஃபைனல் அவுட்புட் 9, எக்ஸ்ல 2 போடும்போது ஃபைனல் அவுட்புட் 13, எக்ஸ்ல 3 போடும்போது ஃபைனல் அவுட்புட் 19. ஸோ இப்போ பிளாட் பண்றதுக்கு, கிராஃப் பிளாட் பண்றதுக்கு நான் பாயிண்ட்ஸ் எடுத்துட்டேன். சரியா? இப்போ கிராஃப் பிளாட் பண்ணுவோம் வாங்க. இப்போ கிராஃப் பிளாட் பண்ணிடலாமா? ஸோ இந்த பாயிண்ட் பிளாட் பண்ணுங்க. எக்ஸ்ல -2, ஒய்ல 9. பாருங்க, ஒய்ல 9 இல்ல. ஸோ 8க்கும் 10க்கும் நடுவுல ஒரு பாயிண்ட். ஸோ இதுதான் என்னோட -2, 9. ரைட்டா? அடுத்தது -1, 7. -1 இங்கேயும் 7 இல்ல. 7 எங்க வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு? 6க்கும் 8க்கும் நடுவுல வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு.
ஆமாவா? ஸோ அப்போ -1, 7. அடுத்தது ஒய்யில் எக்ஸில் 0, ஒய்யில் அகைன் 7. ஸோ அப்போ இந்த இடத்துல வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ 0, 7. எக்ஸில் 0, ஒய்யில் 7, ரைட். அடுத்தது 1ல் 9 அகைன் இங்க. சே, எப்படி இருக்கு பாருங்க. கிராஃப் அப்படியே ஒரு கர்வ் மாதிரி வரும். அப்படியே வந்து இப்படி ஜாயின் பண்ணும் ஒரு கர்வ். 9. அடுத்து 2ல் 13. 2 எக்ஸில் 2, ஒய்யில் 13. இது ரெண்டுத்துக்கும் நடுவில் வரும். 2, 13. அடுத்தது 3, 19. 19 இங்க வரும். 20க்கும் 18க்கும் நடுவில். ஸோ 3, 19. ஸோ அதை ஜாயின் பண்ணிடலாமா? அவ்வளோதான், ஜாயின் பண்ணிட்டேன். இப்போ ஸ்கேல், அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸ்கேல் எழுதி விட்ருங்க. ஸ்கேல் என்னது? மொத்தமா 2 ஆக்சிஸ் இருந்தது. ஒன்று எக்ஸ் ஆக்சிஸ், இன்னொன்று ஒய் ஆக்சிஸ். ஸோ எக்ஸ் ஆக்சிஸ்ல 1க்கு அப்புறம் 2, 2க்கு அப்புறம் 3 அப்படிதான் எடுத்திருக்கோம். ஸோ 1 சென்டிமீட்டர் இஸ் ஈக்குவல் டு 1 யூனிட் தான். பட் ஒய் ஆக்சிஸ்ல அப்படி பண்ணல, 2, 2வா எடுத்திருக்கோம். ஸோ அப்போ 1 சென்டிமீட்டர் இஸ் ஈக்குவல் டு 2 யூனிட். 2 யூனிட்டா நாம தான் எடுத்திருக்கோம். சரியா? பிளாட் பண்றதுக்கு ஈஸியா இருக்குங்கிறதுக்காக அப்படி எடுத்திருக்கோம். இப்போ கிளியரா இருக்கா? சரி, இப்போ அவங்க கொஸ்டின் என்ன கேட்டிருந்தாங்க? நேச்சர் ஆஃப் சொல்யூஷன். ஃபர்ஸ்ட் 2 சம் வீடியோவை நீங்க பார்த்துருந்தீங்கன்னா, அதாவது ஃபர்ஸ்ட் சம்ல ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன், செகண்ட் சப்டிவிஷன், இந்த 2 வீடியோவை பார்த்துருந்தீங்கன்னா நாம எப்படி நேச்சர் ஆஃப் சொல்யூஷன் கண்டுபிடிச்சிருப்போம்? எக்ஸ் ஆக்சிஸ்ல நான் வரைஞ்ச கர்வ் எங்க டச் ஆயிருக்குன்னு பார்த்திருப்பேன். எக்ஸ் ஆக்சிஸ்ல நான் வரைஞ்ச கர்வ் எங்க டச் ஆயிருக்குன்னு பார்த்திருப்பேன். அதை வச்சு ஒரு சொல்யூஷனுக்கு ஒரு முடிவுக்கு வந்தேன். பட் இந்த கொஸ்டின்ல பாத்தீங்கன்னா என்னோட கர்வ் எக்ஸ் ஆக்சிஸையே டச் பண்ணல. எக்ஸ் ஆக்சிஸையே டச் பண்ணல. ஸோ ஃபைனலி ஐ கம் டு அ கன்க்ளூஷன் தட் ஐ ஹாவ் நோ சொல்யூஷன். என் கர்வ் எக்ஸ் ஆக்சிஸையே டச் பண்ணலங்க, அதனால எனக்கு சொல்யூஷனே இல்லை. இதுதான் ட்ரீ ஃபேக்டரைசேஷன் மெத்தட்ல நம்ம டிரைவ் பண்ணோம், பாத்தீங்களா? ஸோ கிராஃப் மூலியமா பார்த்து இப்படிதான் நம்ம காட்டணும். கிராஃப் மூலியமா தான் நம்ம காட்டணும். சின்ஸ் பிகாஸ் என்னோட கர்வ் எக்ஸ் ஆக்சிஸே டச் பண்ணல அப்படிங்கிறதுக்காக ஐ கம் டு அ கன்க்ளூஷன் தட் தேர் இஸ் நோ சொல்யூஷன். இதுதான் அதோட நேச்சர். கிளியரா இருக்கா? ஃபர்ஸ்ட் 3 சம்முமே 3 விதமான சொல்யூஷனை கொடுத்துருக்கு. ஸோ அதை பாருங்க. ஃபர்ஸ்ட் சப்டிவிஷனுக்கு ஒரு சொல்யூஷன், செகண்ட் சப்டிவிஷனுக்கு ஒரு சொல்யூஷன், தேர்ட் சப்டிவிஷனுக்கு ஒரு சொல்யூஷன். 3மே அழகான சம். நல்லா கிளியரா ஜாலியா பாருங்க. சரியா? ஃபர்ஸ்ட்ல ஃபோர்த் சப்டிவிஷன் பார்ப்போம்.